ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பெப்பர் கிராப் மசாலா, அதாவது மிளகு நண்டு கிரேவி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கோல்டு காஃப் இதுக்கெல்லாம் இந்த கிரேவி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃபா இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கேன். இது கூட வந்து நீங்க சீரகம் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க, ஆஃப் டேபிள் ஸ்பூன். அதுவும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நான் வந்து இதை ஆட் பண்ணல இன்னைக்கு. நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியும் இதுல போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்க, நல்லா பவுடரா அரைச்சிட்டேன். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மசாலா கிரேவிக்கு யூஸ் பண்ண போறது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நல்ல கோல்டு காஃப் இவங்களுக்குலாம் இந்த நண்டு கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரைச்சிடலாம். அரைச்சிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கடலை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் 10 மிளகா ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். அப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு லைக் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கார மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகமும் மல்லியும் நான் வந்து மிக்சியில போட்டு அரைக்கல, அதனால நான் தூளாவே எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே. இது வந்து நான் நிறைய காரம்லாம் எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து நம்ம பெப்பர் நிறைய போட்டுருக்கோம். ஸோ பெப்பர் வந்து பெஸ்ட் மெடிசன் ஃபார் கோல்டு காஃப். ஸோ வந்து நம்ம பெப்பர்ல வச்சு நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பெப்பர் நண்டு மசாலா செய்யணுன்றதுனால நம்ம வந்து பெப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம், வேற எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. லைட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டா கொஞ்சம் ஃபிளேவருக்காக குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க கிராப் ஆட் பண்ணிக்கலாம், நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நண்டு வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணதுக்கு ஆட் பண்ணணும், அப்பதான் நண்டுக்குள்ள காரம் நல்லா இறங்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கோட்டார அளவுக்கு எல்லா நண்டு கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கிராப் எல்லாம் குக் ஆகி ஆரஞ்சு கலர்ல வரும் வரைக்கும் குக் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணி வச்சு நான் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து இந்த நண்டெல்லாம் குக் ஆகி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நண்டு வந்து லைக் சிக்கன் மாதிரி லைட்டா வந்து தண்ணி விடும். ஸோ வந்து நீங்க தண்ணி வந்து அவ்வளவா ஆட் பண்ண வேணாம். இது வந்து ரொம்ப பொடி நண்டா இருக்கிறதுனால நான் தண்ணி ஆட் பண்ணல. லைட்டா நம்ம மசாலா லைக் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி லைட்டா இந்த குக்கருக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுட்டேன். இதுல ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நமக்கு மிக்ஸி அரைச்ச ஜார கழுவி தண்ணி வச்சு ஊற்றிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல திரும்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நண்டு குக்கார அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்பதான் நண்டு நல்லா குக் ஆகும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை தான் போற வரைக்கும் குக் பண்ணி. இங்க பாருங்க, இந்த சைடு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி மீன் வந்து உடையாம எடுக்கிறது, நல்லா டேஸ்டியா ஸ்பைசியா அப்படி பண்றதுன்னு அந்த வீடியோ போட்டு ஸோ அதை பார்த்துக்கோங்க. பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து இது கோல்டு காஃப் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.